அத்தியாயம் 3. இன்டர்வியூக்காக உள்ளே சென்றான் சர்வேஷ். உள்ளே 4 அமர்ந்திருந்தனர். சர்வேஷ் உள்ளே சென்று அனைவருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு நிற்க, அந்த 4 ஒருவர் ப்ளீஸ் சிட் டவுன் என்றார். தேங்க்யூ சார் என்று கூறி இருக்கையில் அமர்ந்தான் சர்வேஷ். மிஸ்டர் சர்வேஷ், இந்த வேலைக்கு 30 பேர் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ஒருவர். தெரியும் சார், அதில் உங்கள் மார்க்கு தான் நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். மிஸ்டர் சர்வேஷ், இந்த இன்டர்வியூ 3 சுற்றாக நடக்கும். முதல் சுற்றில் உங்களுக்கு சப்ஜெக்டில் இருந்து கேள்வி கேட்போம். அடுத்து குரூப் டிஸ்கஷன். அடுத்தது உங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸு. அவ்வளவுதான். இன்டர்வியூ நினச்சி பயமாக இருக்கா? இல்லை சார். அப்போது கேள்விக்கு போகலாமா? எஸ் சார். ஜாவா நமக்கு எப்படி யூஸ் ஆகுது என்று கேட்டார் அவர். சர்வேஷ் அதற்கு சரியான பதிலை கூறினான். அதேபோல் பல கேள்விகள் கேட்டனர் அவர்கள் 4. அவை அனைத்திற்கும் மிகச் சரியாக பதில் கூறினான் சர்வேஷ். வாவ், வெரி குட் சர்வேஷ். ஓகே, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க என்று கூற சர்வேஷ் வெளியே சென்று அமர்ந்தான். அடுத்தடுத்து பலர் இன்டர்வியூ அறைக்குள் சென்றனர். அதில் செலக்ட் ஆனவர்களை வெளியே காத்திருக்க சொல்ல, செலக்ட் ஆகாதவர்களை வீட்டிற்கு உடனே அனுப்பிவிட்டனர். 30 பேர் உள்ளே சென்று திரும்ப 2வது சுற்றிற்கு 10 பேரே இருந்தனர். அதில் சர்வேஷும் ஒருவன், கங்காவும் ஒருத்தி. வந்திருந்த பெண்களிலேயே கங்கா மட்டும்தான் முதல் சுற்றில் தேர்ச்சி பெற்றிருந்தாள். அடுத்ததாக குரூப் டிஸ்கஷன் சுற்றிற்கு உள்ளே அழைத்தனர். முதல் சுற்றில் செலக்டான 10 பேரும் உள்ளே செல்ல 2வது சுற்று ஆரம்பமானது. அவர்கள் கொடுத்த தலைப்பில் ஒவ்வொருவராக எழுந்து நின்று பேச, அதில் சர்வேஷும் கங்காவும் மிக தெளிவாகவே பேசினர். அந்த சுற்றில் ஒருவருக்கொருவர் பார்வையால் அறிமுகமாக இருவரின் மனதில் மற்றவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் பிறந்தது. 2வது சுற்றில் 5 பேர் மட்டுமே செலக்டாக 3வது சுற்று ஆரம்பமானது. அது அந்த குரூப் டிஸ்கஷன் அறையில் அனைவரின் முன்பாகவே ஆரம்பமானது. அங்கு இன்டர்வியூ எடுக்க வந்திருந்த 4 ஒருவர், சார், இந்த 5 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் நமக்கு 2 பேர் மட்டும்தான் வேணும், இப்போ என்ன பண்ணுறது என்று மற்றொருவரிடம் கேட்டார். சார், நமக்கு தேவை நம்ம கம்பெனிலேயே இருக்கிற ஒருத்தன், அவ்வளவுதான். இங்கேருந்து 10 நாளில் வெளியே போகிறவனை வச்சு நாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அங்கே பாருங்கள், அந்த பொண்ணை எப்படியெல்லாம் நம்புறது? அவன் நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா கம்பெனியை விட்டுட்டு போயிடுவா. அதனால் யார் இங்கேயே இருப்பாங்களோ அவங்க தான் நமக்கு தேவை என்று கூற, அதனை மற்ற 3 ஆமோதித்தனர். முதலில் அவர்கள் சர்வேஷை அழைக்க சர்வேஷ் உள்ளே சென்றான். மிஸ்டர் சர்வேஷ், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். சார், நாங்கள் 3 பேர். நான், அம்மா, தம்பி. அப்பா இல்லை, தம்பி எம்எஸ்சி படிச்சிட்ருக்கான். அப்பா இறந்துட்டாங்கன்னா அம்மா வேலைக்கு போகிறாங்களா? இல்லை சார், நானும் என் தம்பியும் தான் படித்து முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போவோம். அம்மாவுக்கு அப்பாவோட பென்ஷன் பணம் வரும், அதை வச்சு தான் நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம். இதுதான் உங்கள் முதல் இன்டர்வியூவா? அப்படி இல்லை சார், இதுக்கு முன்னாடி 4 இன்டர்வியூ போயிருக்கேன், எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தெரியலை சார். சரி, உங்களுக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம்? இந்த வேலை கிடைச்சா என்ன செய்வீங்க? சார், இந்த வேலை கிடைச்சா என் தம்பியை நானே படிக்க வைப்பேன். அவனை இனி வேலைக்கு போக விட மாட்டேன். பாவம், படிக்கிற வயசில் அவன் வேலைக்கு போயிட்டே படிக்கிறான். அது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது சார். ஓகே மிஸ்டர் சர்வேஷ், நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்று கூற சர்வேஷ் அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து காத்திருந்தான். அடுத்ததாக அவர்கள் கங்காவை அழைத்தனர். கங்கா உள்ளே சென்றாள். வாங்க மிஸ் கங்கா, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்க, கங்கா பேசுவதற்கு தயங்கினாள். சொல்லுங்கள் கங்கா, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? சார், அம்மா பக்கத்து வீட்டில் பாத்திரம் விளக்க போவாங்க. எனக்கு ஒரு அண்ணன் வேலை தேடிட்டு இருக்கான். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? சார், அப்பா டாக்டர், தனியாக கிளினிக் வச்சுருக்காங்க. ஓ, டாக்டர் பொண்ணா நீங்கள்? ஆனால் பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கீங்க. சார், அது அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எங்கள் கூட இல்லை சார். ஓ, ஓகே, சரி. இந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால இப்போ வேலைக்கு போக முடியலை.
என் அண்ணன் ஒரு மாற்றுத்திறனாளி, அவனுக்கும் வேலை கிடைக்கல. அதனால் இந்த வேலை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வேலை கிடைச்சா நாங்கள் ரொம்ப கௌரவமாக வாழ முடியும் சார். அவள் இவ்வாறு கூறியவுடன் அங்கிருந்த அனைவரும் அவளை திரும்பி பார்த்தனர். அதில் சர்வேஷும் ஒருவன். அவன் கண்களுக்கு அவளை பார்க்க சற்று பரிதாபமாக தெரிந்தது. ஏற்கனவே தந்தை இல்லாத வாழ்க்கை எத்தனை சிரமமாக இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவன் அவன். இதில் தந்தை இருந்தும் இல்லாமல் இருப்பது அதைவிட கஷ்டமான நிலை என்பதை அவனால் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. அதிலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பது மிகவும் கடினம். அவனது பார்வையில் அவள் இன்று வித்தியாசமான பெண்ணாக தென்பட்டாள். ஓகே மிஸ் கங்கா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்று உள்ளே இருந்தவர் கூறி அனுப்ப அவள் அங்கிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள். சர்வேஷிற்கு அவளிடம் பேச வேண்டும் போல் தோன்றியது. அவனது நிலையும் அவளது நிலையும் ஒன்று போலவே தோன்றியது அவனுக்கு. அதனால் அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.